வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான முட்டை பொடி மாஸ் தாங்க செய்ய போகிறோம். குழந்தைகளுக்கு ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை கற்பகம் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நமக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி. இப்போ இந்த தக்காளிக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ இந்த பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு இப்போ வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கலாம் கிடையாது. தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம குழம்பு வைக்கும்போது வதங்குற அளவுக்குலாம் வதங்கணும் கிடையாது. பொடி மாஸ்க்கு வந்து ரொம்ப வதங்க வேணாம். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இப்போ அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கியாச்சு. இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். இதை உடனே கிண்ட ஆரம்பிக்காதே. கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பொடி மாஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. 1 நிமிஷத்துக்கு நல்லா ரெஸ்ட்டு விட்டுடுங்க. 1 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு நல்லா லேசாக முட்டை வெந்துடுச்சு. இப்போ கிண்ட ஆரம்பிங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பொடியாக வரந்தொட்டிக்கு. இப்போ நமக்கு நல்லா பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துக்குங்க. நீங்கள் கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லேசாக கொஞ்சமாக இந்த டயத்தில் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படிலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.